Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. ரம்யா சொல்லுங்க. என்ன இடம் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு? டோட்டலா டிஃபரெண்டா நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம். சோ நம்ம அந்த வீடு தான். சோ இதுதான் கிச்சன். ஆமாங்க, ஆக்சுவலா நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம சென்னையை காலி பண்ணிட்டு கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆயிட்டோம். கோயம்புத்தூர் ஆமா கிட்டத்தட்ட 1 month ஆயிருச்சு. நம்ம வீடியோ எடுக்க டைமே இல்லாதனால நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கரெக்ட். ஆமாங்க. ஏன்னா புது இடம்னால நம்ம செட்டப் பண்றதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. ஊர் எப்படி ரம்யா இருக்கு? ஊர் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நான் எதிர்பார்த்ததோட சூப்பரா இருக்கு. ஆமாங்க, கோயம்புத்தூர் வந்து நான் சத்தியமா வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பழைய வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க, கோயம்புத்தூர் வாங்க செம்ம ஊட்டி மாதிரி இருக்கும், கொடைக்கானல் மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னாங்க. ஃபீல் பண்றப்ப தெரியுது 1 monthலயே வந்து அத்தனை உண்மைங்க. நல்லா அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு, அமைதியா இருக்கு. டெய்லி மழை, காத்து அடிச்சு தள்ளுது, குளிருது, ஃபேன் போடாமலே வாழ்ந்துடலாம். நம்ம வீட்டுக்கு ஃபேனே தேவையில்ல, அந்த அளவுக்கு இருக்கு ஊரு. இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல்? இந்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் vlog தான். ஸோ இந்த குக்கிங் பண்ண போகிறது நான் இல்லை, இவரு. ஆமாங்க, என்னோட மோஸ்ட் ஸ்பெஷல் ஒரு டிஷ் செய்ய போறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து எங்களுக்காக கிடையாது, வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க, அவங்களுக்காக தான் செய்ய போறோம். சரி, அதெல்லாம் என்ன ஏது என்னன்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ரம்யா பண்ணோம்? புவன் ரம்யா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரம்யா சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க. கெஸ்ட் மீன்ஸ் கெஸ்ட்னு கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு, நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டுன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 yearsக்கு முன்னாடி காந்தலூர் போயிருக்கோம். ஸோ அங்கே போய் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ வரைக்குமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, தான் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள வச்சு தான் வீடு பார்க்கறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இன்னைக்கு வந்து வரான்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சரி, அவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணலான்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, அதுவும் ரெடி பண்ண போறது யாரு? நீங்க தான். ஒரு ரெசிபி நானும், ஒரு ரெசிபி இவரு. பட் இவர் போற ரெசிபி நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். பட் நான் செய்யறது வந்து லேட்டரா அடுத்த வீடியோ நாங்க போறோம். சரி, ஓகே, பார்க்கலாமா? முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ கியூ ஸ்கின் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. கியூ ஸ்கின் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மொபைல் ஆப் தாங்க. ஸோ இது வந்து பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ நம்ம ஃபில் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஸ்கின், ஸோ என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாமே ஸ்கேன் பண்ணி நமக்கு டீடைலா வந்துடும். என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான சொல்யூஷனே நமக்கு சொல்லிடுவாங்க. இது வந்து சொல்றது யாருன்னு பார்த்தா டெர்மட்டாலஜிஸ்ட் தாங்க. ஸோ டாக்டருமே பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷன் நமக்கு ப்ராடக்ட்டும் சஜஷன் பண்ணிடுவாங்க. கன்சல்டிங் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தாங்க. ஸோ இது ப்ராடக்ட் மட்டும் நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ல அவைலபிளா இருக்குங்க. ஒன்று வந்து 2200 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 5 ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1700 ஒரு ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2200 ப்ராடக்ட்ஸ்ல வந்து நமக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிருங்க. இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து ஒரு சீக்கிரமாவே எனக்கு கிடைச்சிருச்சுங்க. ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரம்யா 100 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 100 rupees லெஸ் ஆகுங்க. ஸோ ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ நான் வந்து பிரியாணி செய்ய போறேன். என்னோட ஸ்டைல் பிரியாணி, சென்னை ஸ்டைல் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. ஆமா, ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிங்க. ஆக்சுவலா வந்து சென்னை விட்டு கோயம்புத்தூர் வந்தாலும் சென்னையோட பிரியாணி ஃபிளேவர் நமக்கு இன்னும் நாக் அவுட் ருசி போகவே இல்லை. அதனால வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து நான் செய்யறேங்க. ஓகே, அதுக்கு தான் வந்து இன்கிரிடியன்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பாரு, இல்லை எடுத்து வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, இல்லை ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அதனால நான் பக்காவா மெஷர்மெண்டோட எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். மெஷர்மெண்ட் இதோட ஓகே. எப்படி செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் கிட்டத்தட்ட 10-20 டைம் நான் செஞ்சுட்டேன். செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. மெஷர்மெண்ட் கையில வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு அளவும் துல்லியமா கையில வச்சிருக்கிறேன். அதனால வந்து நான் எனக்கு டேஸ்ட் மாறவே மாறாது. எப்ப செஞ்சாலும் ஒரே டேஸ்ட் தான், அதுவும் செம்ம டேஸ்டா வரும். அதான் நீங்க செய்யற ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. ஆமா, பிரியாணினாலே இப்ப நான் வீட்ல நான் தான் செய்யறேன். ஏன்னா நான் செய்யறது வந்து நம்பூர் ஸ்டைல்ல செய்வேன், இவரு டோட்டலா ஆம்பூர் ஸ்டைல்ல செய்வாரு. ஆமா, சிக்கன் பிரியாணி, நான் வந்து சிக்கன் கிரேவி. ஆமா, உன்னோட கிரேவி கட்டு நான் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இது நம்ம அப்படியே போட்டு செய்யறது தான். இது நான் வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிரியாணியில் எந்த போயிடும். கரெக்ட். ஆமாம், ரெசிபி வந்து நான் சொல்லிடுறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கரெக்டாக 150 கிராம், பெரிய வெங்காயம் அதுவும் 150 கிராம், மல்லியும் புதினாவும் சேர்த்து 10 கிராமுங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து ஆக்சுவலாக நார்மல் மிளகாத்தூள் 5 கிராமும் காஷ்மீரி மிளகாத்தூள் 5 கிராமும் நான் போட்டுட்டேன். அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. மற்றபடி செய்கிறவங்க நீங்கள் 5 கிராம் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, ரெண்டும் சேர்த்து 125 கிராம், ரெண்டும் சேர்த்து. அதுக்கப்புறம் உப்பு வந்து கல்லுப்பு 25 கிராம். அதுக்கப்புறம் தயிர் வந்துட்டு ஒரு 50 கிராம், கரெக்டா 50 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் பட்டையும் 6 ஏலக்காய், பட்டை
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸுங்க, நார்மல் ரைஸ் கிடையாது, பாஸ்மதி ரைஸ் நல்லா நீளமாக இருக்கும். இதை வந்து ஆக்சுவலாக நான் சொன்ன மெஷர்மெண்ட் ஃபுல்லாகவே 1/2 கிலோவுக்கு ஆகுது. அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், நல்லா பெரிய பீஸாக எடுத்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 லெமன். ஸோ இவ்வளோதாங்க, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் எண்ணெய், கடலை எண்ணெய் வந்து 150 கிராம் வந்து எண்ணெய், 150 ml வந்து எண்ணெய். அதை நான் ஒரு மெஷர்மெண்ட் கப் வச்சிருக்கேன், அதுவும் மெஷர்மெண்ட் ஊற்றி 1 ml மாறாமல் நான் ஊற்றுவேன். ஸோ இவ்வளோதாங்க, இது அப்படியே நான் செஞ்சுட்டு காட்டுறேன். பிச்சாச்சு, குருவே சரணம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சாச்சுங்க. கேடுங்க, பிரியாணி சமைக்கலாங்களா? சமைக்கலாங்க. சாப்பிடலாங்களா? சாப்பிடலானுங்க. பேசுறதே நல்லா இருக்கு. ஆமா, இங்க பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப, நம்ம ஈரோடு சைட்ல இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஈரோடு சைட்ல நார்மல் வாங்க போங்க இருக்கும், ஆனா இங்க ரொம்ப ஆத்தென்டிக்கா வந்துட்டு பயங்கரமா பேசுறாங்க. ஏனுங்க இங்க வாங்க, என்னங்க பண்றீங்க, உட்காருங்க அப்படி ரொம்ப பயங்கர கோயம்புத்தூர் லாங்குவேஜா பேசிட்டு இருக்காங்க. கேட்கறவே அப்படியே தேன் வந்து வாயுதுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 150 ml. எனக்கு இந்த குண்டாக்கு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன், அது ஊற்றிடலாம். இதில் தண்ணி, பட்டை, ஏலக்காய், அப்புறம் அந்த இது சோம்பு, இது மூணுத்தையும் இதில் நான் போட்டுறேன். சோம்பு கிடையாது, லவங்கம். சாரி, லவங்கம். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க 125 கிராம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நல்லா அடி பிடிக்காமல் கலரிட்டுனாலே போதுங்க பிரியாணி சக்ஸஸ். வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிச்சிருச்சுன்னா சாப்பாடு அடி ஒட்டியில் ஒட்டிக்கும், தீஞ்சிக்கும். பிரியாணி வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அடி பிடிச்சுன்னு வச்சுக்குவேன், குக்கர் ஃபுல்லாக அடியில் ஒட்டிக்கும். அப்புறம் சாப்பாடுமே வந்து நல்லா மேலே ஒட்டிக்கும், சாப்பாடு ரொம்ப இதாகிக்கும். அதனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது, அவ்வளோதான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா செவக்க வந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னா தக்காளி 150 கிராம், வெங்காயம் 150 கிராம், பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் இதில் போட்டுடலாம். ரெண்டு அட் டைம்லேயே போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. நல்லா குழக்கம்னு வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து மல்லி புதினாவும் போட்டுருவாங்க. இது ஒரு 10 கிராம் எடுத்துருக்க, ரெண்டும் சேர்ந்து. ஸோ இதுவும் சேர்த்து இதில் போட்டுடலாம். வாசம் சும்மா கமன்னு வருது. பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்து நான் இந்த டம்ளரில் வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக மெஷர்மெண்ட் என்னென்னா, பட் யூஸ்வலாக நம்ம சமைக்கிறது வந்துட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். பட் பிரியாணின்னு நம்ம போயிட்டோம்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி மட்டும் தனியாக வந்து கொதிக்க வச்சுக்கணும். இதில் எடுத்தோன்னா இதில் ஊற்றிடாதீங்க, தனியாக கொதிக்க வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சமைக்க சொல்கிறேன். அது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் வந்து ஒரு நல்ல கொல கிரேவி பார்த்து வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிளகாத்தூள். ஸோ மிளகாத்தூள் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நார்மல் மிளகாத்தூள் 5 கிராமும், அப்புறம் இந்த மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் 5 கிராம் கலருக்காக. ஸோ ரெண்டு சேர்த்து 10 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட்டு சமைக்கிறீங்கன்னா இருந்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் 5 கிராம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு ஏற்றுக்கமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் போட்டேன் 10 கிராமு. உப்பு வந்துட்டு 25 கிராமு, உப்புல மாற்றம் கிடையாது, 25 கிராமு. ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா கலர் வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். எனக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நல்லா செவச்சவன்னு வரும். இந்த கலர் பாருங்க, நல்லா செவச்சவன்னு வந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் தயிர், நல்லா கெட்டி தயிராக எடுத்துருக்கேன். இதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் புளிப்புக்காக நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். ஸோ இப்போ இதுவுமே போட்டு கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறமா கறி எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் எங்க மேடம் ஆளையே காணோம். தூங்க வச்சுட்டு நான் தான் பண்ணேன். இவர் ரெடி பண்ற கேப்ல நான் போய் அவளுக்கு குளிப்பாட்டிட்டு தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சுட்டு தான் வந்து, இல்லைன்னா எடுக்க விடுவாளா? வந்துடும் மேடம், ஆண்டவே இப்போ டைம் ஆச்சு, எந்திரிக்கிற டைம் ஆயிடுச்சு. அதுக்கு நானும் செஞ்சிடலான்னு பார்த்தேன், ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் செய்ய முடியுதா இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர்ல வந்துட்டு சிக்கன் ரேட் வந்து ஸ்கின் அவுட் வந்து 300 ரூபாயாமாங்க, ஸ்கின்னோட வந்து 280 ரூபாயாமா. ஆக்சுவலாக வந்து இது நம்ம ஊர்லேயுமே இவ்வளோ ரேட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது சிக்கன் ரேட்டு மறந்து போச்சு. இன்னொன்று நல்ல விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்களேன், மட்டன் ரேட்டு வந்து ரொம்ப கம்மி. இங்கே நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். சென்னையில் வந்து மட்டனோட 1 கிலோ ரேட்டு, நான் இருந்த பள்ளிக்கரையில் வந்து 1000 ரூபாய் 1 கிலோ. ஈரோட்டில் வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து 1 கிலோ மட்டன் ரேட்டு வந்து 750 ரூபா, ஒரு சில கடையில் ஒரு சில 800 ரூபா. கோயம்புத்தூரில் 650 ரூபா தாங்க. நல்ல ஆட்டுக்கறி, அந்த செம்பரியாடு கலப்படம்லாம் கிடையாது, நல்ல ஆட்டுக்கறி 650 ரூபா தான் அதோட சிறப்பு.
கறி நல்லா இருந்துச்சு. ஆனால் மட்டன் சூப்பராக இருந்துச்சு. மட்டன் சூப்பராக இருந்தது. 650 ரூபா தாங்க. எனக்கே மிராக்கிளாக இருந்தது. எப்படி 650 ரூபாய்க்கு தராங்க, செம்பரி ஆட்டு கறியாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு தான். அப்புறம் சமைச்சதுக்கு அப்புறம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. செம்பரி ஆட்டு கறியில் கிடையாது, நல்ல ஆட்டுக்கறி. 650 ரூபாய் ஒன்லி. இங்கே சரவணம்பட்டியில். ஆக்சுவலாக நம்ம சரவணம்பட்டி நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டீங்க எந்த ஏரியான்னு சொல்லி. நாங்கள் சரவணம்பட்டியில் இருக்கிறாங்க. ஆமாம், நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இதை கொஞ்சம் நான் பெரிய பீஸாக கட் பண்ணி தர சொன்னால் கடையில் சின்னதாக கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக மசாலா நல்லா பரப்பி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நான் ஊற்றவே இல்லை, அதுவே தண்ணி சூப்பராக விட்டுருக்கு. ஸோ இங்கே ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு சுடு தண்ணி கொதிக்க வச்சிருந்தேன்ல, அந்த தண்ணி, இந்த தண்ணி தான் சாப்பாட்டுக்கான தண்ணி. இதில் அப்படியே ஊற்றிடலாம். சூப்பர். இது நான் ஏன் சுடுதண்ணி இது என்ன ட்ரிக்ஸ்னா வச்சுக்குவேன், ஜென்ரலாகவே வந்து நம்ம நல்லா கொதிக்கிற இடத்துல வந்துட்டு பச்சை தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்குவேன், அந்த பாயிலிங் எல்லாமே மட்டமாயிரும். அப்போ என்னன்னா அந்த கறி மேலே இருக்கிற ஆல்ரெடி மசாலா கோட்டை இருக்குமில்ல, அது எல்லாமே வந்து விலைக்கு போய் கறி மேலே மசாலாவே இருக்காது. இப்போ சுடுதண்ணி ஊற்றுறப்ப ஆல்ரெடி பாயிலிங் ஹீட்டோட இந்த சுடுதண்ணி மிக்ஸ் ஆகிறப்ப நம்ம அந்த கறியோட கலர் அந்த கறியோட கலர் மாறாது, நல்லா வந்து செவச்சவச்சவன் ரெட்டிஷாக இருக்கும் கலரு. அதுக்காக தான் சிம்பிளாக சொல்ல போனால் கறி வந்து உங்களுக்கு ரெட்டிஷாக வரணும்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றுனா வச்சுக்கலாம், மறுபடியும் கொதிக்க வைக்கணும். கறி வந்து வெள்ளை கலர் இருக்கும் சமைச்சதுக்கு அப்புறம். அதுதான். சரி, அரிசி போட்டுடலாம். ஓகே, அரிசி போட்டுடலாம். கெஸ்ட் வந்தாச்சு. சூப்பர். நாளைக்கு நாளைக்கு வந்துடும். வணக்கம். வணக்கம். ஹாய். ஹாய். இவங்களை கேரளா vlogல பார்த்திருப்பீங்க. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறீங்க. இதுக்கப்புறம் வரும் அடிக்கடி வரும். உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் பட்டாளமே இருந்து தெரியுங்களா? சுகன்யாவா அப்படி இப்படி 1008 கமெண்ட். சத்தியமா சொல்றேன். அந்த வீடியோல. ஆமா, காந்தலா vlogல. அந்த வீடியோ நான் லாஸ்ட் வீக் கூட பார்த்தேன். அப்படியா? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க. பார்க்கல. ஏன்னா அப்படி ஒரு கமெண்டே வரல. அதான். டேஸ்ட் பாருங்க வாங்க. அவ்வளோ சூடா? உங்களுக்கு சூடு வச்சுட்டே ரம்யா. ஊறி தான் வச்சேன். ஊறிட்டு வச்சிட்டீங்க. மனசு கஷ்டப்படுறதுன்னு தானே சொல்றீங்க. மனசு கஷ்டப்பட்டு நல்லா சுட்டுச்சோ? இல்ல பரவாயில்ல. மை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரம்யாவோட ரெசிபி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ நான் பண்ண கிரேவி ரெடி ஆயிடுச்சா? ரெடி. ஆக, நீ செஞ்சது அருமையா இருக்கு. இது ரைட்டு. இப்போ அந்த காஷ்மீர் சில்லி போட்டோம்னா இன்னும் நல்லா கலர் வந்திருக்கும். வீட்டில் காஷ்மீர் சில்லி பற்றாக்குறை, அதனால கம்மியாக தான் போட்டிருக்கோம். இது நான் உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ எங்களுக்கு கவர் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போடுறேன். ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ ஹிண்ட் கொடுக்காதீங்க. ஆமா, ஆக்சுவலா உங்க பேர் இஷ்டனை விட எங்க பேர் இஷ்டனை விட வினீத் 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 இவங்க பயங்கர மிகப்பெரிய கப்புள்ஸ் கோல். இவங்க 2 பேரும். இங்க பாருங்களேன், கோவிலி என்ன பண்ணீங்க? இது வந்து இவங்களோட பேர்டு. ஆனா அது என்ன அரிசியோ தெரியல. நம்ம கூட கேரளாக்கு வந்த எல்லாத்துக்குமே பொன் குழந்தை தான். ஆமா, இன்னொரு கப்பல் இருக்காங்க, அவங்களுக்கும் பொண்ணு தான். இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? நான் சிரிச்சு முடிச்சிட்டோம்ல. நான் அப்படி இல்ல, பேச மாட்டேங்கிறீங்களா? அதான் கேட்டேன். சிரிக்க மட்டும் தான் செய்வேன். சிரிச்சு 2 பேரும் பாருங்க. பாப்பா ஷேர் பண்ணி இங்க சாப்பிடுங்க. 2 பேர் பாருங்களேன். அங்க இங்க ஊட்டி விட, இங்க அங்க ஊட்டி விட. அங்கோ பாப்பா கூட்டி விடுங்க. ஜியா ஜியா அக்கா கூட்டி விடுங்க. அக்கா கூட்டி விட்டு இருக்காங்களா? இதே சேம் கலர் என்கிட்ட இருக்கு. கலர் தானே இருக்கு. கலர் என்கிட்ட இருக்கு. அது நான் போட்டுக்கிறதுக்கு அவளுக்கு. பக்கமா ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பண்ண போறீங்க எடுத்து? இப்போ வந்து நான் வேற குண்டாவுக்கு மாத்தி வச்சிரணும். அப்பதான் வந்து அடி பிடிக்காம உதிரி உதிரியா நல்லா வரும். ஓகே. அப்பயும் அடி பிடிச்சிருக்கு. சரி, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதானே செய்யும். ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஒட்டி வைக்கணும். இங்கே பாரு, உள்ள ஒட்டவே இல்லை. இது மேலே பிளக்கிறது நான் ஒட்டவே இல்லை. ஆமாம், கரெக்டாக. காசு நல்லா
நல்லா ஜூஸியா சூப்பரா இருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்க சொல்றோம் எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி சொல்லுங்க. நான் எங்கேயுமே போனது இல்லைங்க. இது வரைக்கும் வந்தது காந்தலூர் மட்டும் தான் வந்தோம். அப்ப அன்னைக்கு உங்களை பார்த்தது லாஸ்ட் அதுதான். ஆமா ஞாபகம் இருக்குங்களா? ரோப்பர் ஜிப் லைன். இந்த பழைய ரோப் கார் இருக்குமே கிட்டத்தட்ட அது டபுள் சைடா இருக்கும். இது சிங்கிள் சைடு நம்ம ஃபேமிலியோட போலாம்னா. ஆமா கார் ஒரு கிட்ஸ் வச்சு ரொம்ப தூரம் இருக்கும். 500 மீட்டர் இருக்குங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும். நீங்க கேரளா தானே நேட்டிவ்? மூணார் வந்து மூணார். மூணார் கேரளா தானே? மூணார் அவங்க தான் தேனி. தேனி அந்த மேல பார்டர், தேனியோட பார்டர் இந்த பக்கம், தேனி இந்த பக்கம் மூணார் அப்படி தானே இருக்கும். நான் இங்க தேனி அந்த நீங்க மலை அடிவாரம், நான் மலை உச்சி. பா அந்த மலையில இருந்து இறங்கினோடனே உங்க ஊரு, அதுல இருந்து ஏறின உடனே எங்க ஊரு. நான் இது வரைக்கும் ஹில்ஸ் ஏத்துறதே இல்லை கார்ல. இது வரைக்கும் போனதே இல்லை. ஹில்ஸ் இல்ல. நார்மல் தானா? சரி அப்போ சொல்லுங்க. அப்போ அடுத்த வாரம் கூட போகலாம். நீங்க ஃப்ரீனா சொல்லுங்க. நான் ஆல்வேஸ் நான் ஃப்ரீயே. முதல்ல விடியால் சாப்பிட போறாங்க. பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 2 பேரும் தான் சாப்பிட்ருக்கோம். இது வரைக்கும் நான் யாருக்குமே சமைச்சு கொடுத்தது கிடையாது. ஜெனியூனா சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு சொல்லணும். ஆமா சாப்பிட்டு தான் சொல்றேன். நல்லா இருந்தாலும் இல்லைன்னா நல்லா இருக்கும். நீங்க ரிவ்யூ சொன்னீங்கன்னா தான் எனக்கு அடுத்த டைம் அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அது வந்து நான் வீடியோ இல்லாத இல்ல நீ வீடியோல கூட சொல்லுங்க. ஆமா நான் ரெசிபி சொல்லியிருக்கிறதுனால பாக்குறவங்க சமைப்பாங்க. நீங்க சொல்றதை பொறுத்து தான். ஆமா 2 குழந்தைங்கள மேனேஜ் பண்ணி விட்டோம். ஒரு காலத்துல எப்படி சுத்திட்டு இருந்தீங்க காந்தலூர்ல? எல்லாருமே தான் இப்ப பார்த்தா அவங்களும் எங்கடா போட்டோ எடுக்கணும். இப்ப யார் பாப்பாலாம் கூட்டிட்டு வந்து கிளப்பி நிப்பாட்டி கிளம்புறதுக்கே அதுக்கே ஒரு ஆஃப் டே ஆகுது குழந்தைங்களை கிளப்புறதுக்கு. இவங்க 2 பேரும் நல்லா செட் ஆகிட்டு ஜாலியாக விளையாண்டு இருக்காங்க. சாப்பிடலாம் வாங்க வாங்க. குளம் தண்ணி நிறைய போச்சு. இது மட்டும்தான் இப்ப டான்ஸ் பாருங்க. ஏ ஆடுறா ஆடுறா. குரங்கு மாமா ஃபேவரட். அப்படியா பாப்பா குரங்கு மாமா நீ வாடி. பிரியாணி எப்படி இருக்கு? இல்ல இல்ல நிஜமா சொல்ல நீங்க. ஜென்யூனா சொல்லுங்க. நீங்க சென்னை ஸ்டைல் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. கோழி தாங்க. காரமா இருக்கா பிரியாணி? இல்ல நமக்கு கரெக்டா போச்சு. அவளுக்கு நீங்க ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி பதில் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அண்ணா நல்லா இருக்குண்ணா. உண்மையிலே நல்லா இருக்கு. அது என்னால ஏத்துக்க முடியல. உரப்பல இல்ல காரம்லாம் இல்ல. ஜியா சொல்லுவா 10 காய் வாங்கிட்டானா நல்லா இருக்குன்னு இருக்கா. 2 வாயில பண்ணிட்டானா நல்லா இருக்கு. குழந்தைகள் கொண்டாடும் பிரியாணி. கோழிங்க வாங்க. இங்க ஒரு அப்பா செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு தங்கம். கோவில் யாருது? யாருது கோவில் யாருது? இப்போ இது யாருன்னு சொல்ல போறேங்க. கோவில் யாருது? நல்லா இருக்குங்களா? நன்றி. நீங்க அதான் திருப்பி வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப ரெசிபி சொல்லுங்க. இதே நாங்க பண்ணி நீங்க வந்து இதவே பண்ணி நம்ம குக்கர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ப்ரோ நீங்க ஒரு கிட்ட கதற மாதிரி பிளான் பண்ணுங்க. எல்லாரும் சமைப்போம். அப்பா செஞ்ச பிரியாணி. பிரியாணி அவ டிவி நேரா பார்க்கணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா கோழி? சூப்பரா இருக்கு அப்பா. அம்மா பை பை. அடுத்த ட்ரிப்ல சந்திப்போம். அக்கா பை பை பை. பை ஜியா பை.